அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். ப்ரெஷர் பார்த்துக்கணும். லோ பிபி, அனிபிபி, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ஹீமோக்ளோபின்னு இதெல்லாம் சரியாக இல்லைன்னா ஹார்ட்டை தொந்தரவு பண்ணிவிடும். 24 வயதே ஆன மிதுன ராசிக்காரர்கள் முழு உடல் பரிசோதனை, குறிப்பாக எக்கோ ட்ரெட்மில் செய்யணும். ஹார்ட்டுக்கு அதிகமாக ஹார்ட்டில் தொந்தரவு வரக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுனம் காட்டுது. இப்போவே கத்துறேன் இல்லை, திட்டிட்டு போயாவது ஒரு வாட்டி பார்த்துருங்க டாக்டர், குடும்ப டாக்டரை பார்த்துருங்க. இந்த ஆள் வாய் வச்சான் ஒரு தடவை பார்த்துருங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 2000 ரூபாய் செலவாகிட்டோம், என்னை திட்டிட்டு கொடுத்த மாதிரி நினச்சி, ஆனால் தெம்பாயிடுவேன். பூர்வ புண்ணியம் ஜெயம். குரு 5ஆம் இடத்தை பார்ப்பார். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் ஏற்படும். மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லது நடக்கும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடை இடித்து கட்டுறது, இன்டீரியர் மாற்றுறது, வண்டி வாங்கிறது, ஏற்கனவே மொட்டை மாடி எதாவது இருந்து அதை பூசாமல் இருந்து எல்லாம் மாறுது, பணம் வரும். மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் பணம் வரும். தெய்வீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வார்கள். மலை கோயில்களுக்கு அங்கே இங்கெல்லாம். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள். தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். யாருக்கு? மிதுனத்திற்கு. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிடணும். ஒரு 100 கிராம் நல்லெண்ணெயோ இல்லை 1 கிலோ நல்லெண்ணெயோ 1 கிலோ பசு நெய்யோ 100 கிராம் நெய்யோ ஒரு 50 கிராம் விபூதி குங்குமம் கொடுத்து கோயிலில் வச்சு எடுத்து வாங்கிட்டு வந்துடும். உங்களுடைய கணக்கில் ஒரு தீபம், அது 1 லிட்டரு கூட கொடுக்கலாம், அது உங்கள் வசதி. அந்த விபூதி குங்குமம் பெரிய அளவுக்கு பலப்படுத்தும். ஸோ மிதுனத்துக்கு நல்லது நடந்தாலும் மாற்றத்துக்கு அதிபதி மிதுனம். தேக ஆரோக்கியத்தில் கவனம்.